ஆசீர்வதிச்சு வழி நடத்தும். தேவனுடைய கரம் ஆறு முதல் முடிவு வரை ஆராதனை கூட எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதிச்சு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வீணாவர்கள் நடத்துவார்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் காரியங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. Hallelujah.
மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், கல்லுள்ள இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை கல்லுள்ள இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்காலம் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்காலம் தூக்கி வைத்ததை நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவி உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன்.
யோசனை நிறைவேற்றி எங்கள் நாதர் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி கரத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி கரத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக்கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக்கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மையே ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்கள் நெஞ்சமலனே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவியே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நன்றி உண்டாகட்டும். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு மகிமை உண்டாகட்டும். சூழ்நிலைகளின் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போதும் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாத நல்ல கர்த்தரே. ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. மட்டுமாய் ஆராதிக்கும்படி கர்த்தருக்கு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரோம். வார்த்தைகள் எங்களோடு இடைவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்கள். உபாகமம் 23:14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே
உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அசிசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் இப்போதும் சுத்தமாய் இருக்க கடவுள். ஸ்தோத்திரம் என்றார். உன்னுடைய சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் எப்போதும் ஸ்தோத்திரம் பாளையம் சுத்தமாக இருக்கும்படி சொல்லுகிறார். நம்முடைய பாளையத்திலே ஒரு சுத்தம் தேவை. பாளையத்திலே ஒரு சுத்தம் இல்லாமல் நாம் காணப்படுவது மிகவும் அது வேதனைக்குரிய ஒரு விஷயம். நம்முடைய பாளையம் எப்போதும் சுத்தமாக இருக்க கடவுள். ஏதோ கொஞ்ச நாளைக்கு இப்படியும் அப்படியும் இல்லாமல் நம்ம பாளையம் எப்போதும் நம்ம பாளையத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்முடைய பாளையங்கள் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். பாளையங்கள் என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய அனுதின வாழ்க்கையில் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் வைத்து தான் ஆண்டவர் அங்கே அந்த விஷயத்தை சொல்லுகிறார். அந்த பாளையத்தில் எப்போதும் சுத்தமாக இருக்கணும், வேறு எந்த காரியமும் நடக்கக்கூடாது, நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் அன்றைக்கி பயந்து கீழ்ப்படிந்து அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆக ஸ்தோத்திரம் ஒரு தேவனுடைய அது ஒரு கட்டளையாக இருக்கிற ஸ்தோத்திரம். அது எதுக்காக அப்படின்னா அந்த பாளையம் எப்போதும் சுத்தமாக இருக்கும்போது நமக்கு எப்போ சத்துருக்கள் வருவாங்கலாம் சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருக்கிறதே அங்கங்கே பாளையம் போட்டு வனாந்தரத்தில் தான் தங்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு காம்பவுண்ட் கிடையாது. சோத்திரம் மதில் எதுவும் கிடையாது. சோத்திரம் மதில் எதுவும் கிடையாது. எருசலேமை சுற்றி மதில் இருக்குது, எரிகோவை சுற்றி மதில் இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு தேசத்தை கொடுத்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் மதில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இவங்க வனாந்தரத்தில் இவங்களுக்கு மதில் கிடையாது. மதில் இல்லாத ஒரு வாழ்க்கை. சோத்திரம் மதில் இல்லாத ஒரு பாதுகாவல் இல்லாத ஒரு இடம். அப்போ அதில் பாதுகாவல் எதை சொல்கிறாரு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். எதை அவர் பாதுகாவலாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. அவர் சொல்கிற அந்த விதங்கள் பாதுகாவலாக இருக்கிறது எதை அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தையே பாதுகாவலாக வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ எந்த அளவுக்கு நீ சுத்தமாய் நடந்து கொள்கிறியோ அந்த அளவுக்கு நான் ஒன்றை பாதுகாப்பேங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லிடுறாரு. அல்லேலூயா. ஆமாம், அவர் பாருங்களேன் அதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு. அந்த வசனத்தை நீங்கள் படிங்க, திரும்ப படிங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உன் கையில் வரமா. முதலாவது தேவனாகிய கர்த்தர் நம்ம ரட்சிக்கணுமா, அப்புறம் சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்கணுமா. பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். பாளையத்திற்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் எதுக்காக ஆண்டவர் இப்படி செய்கிறார். ரெண்டும் ரட்சிக்கணும், சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலை. அந்த வேலையை உன் கூட இருந்து மேகஸ்தம்பமா வந்து அக்னி ஸ்தம்பமா வந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை அவர் அற்புதமா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே அந்த பரிசுத்த வாழ்க்கை ஜனங்களை ரட்சிக்கவும் சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுக்கவும் அவர் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். சொல்ல பார்க்கலாம். பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய ஃபியூச்சராகிய பாளையத்துக்குள்ள தேவன் உலாவி கொண்டுதான் இருக்கிறார். அவர் வந்து ஸ்தோத்திரம் இதுக்காக எந்த யூஸ்க்காக அவர் வராரு அப்படின்னு சொல்லி அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஒன்றை ரட்சிக்கணும், ஒன்றை காப்பாற்றணும், ஒன்றை மீட்கணும். அதுக்காக அவர் உன்னை ஃபாலோ பண்றார், உன் பின்னாடி வரார். சோதரன் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கணும். எங்கெல்லாம் உனக்கு சத்துருக்கள் குடிஞ்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் சத்துருக்கள் உனக்கு இருக்காங்களோ, எந்த இடத்துல எல்லாம் சத்துருக்கள் வருவாங்களோ அவங்களெல்லாம் நான் உன் கையில ஒப்பு கொடுக்கணும். சோதரன் தேவனுடைய திட்டம் தான். அவங்களெல்லாம் உன் கையில ஒப்பு கொடுக்கணும். எப்படி பார்த்தீங்களா? ஒன்று ஸ்தோத்திரம் அந்த சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கணும். அந்த பிசாசம் அந்த அவனுடைய கிரியைகளை உன் கையில ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் சொன்னாரு உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கும், உன்
பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன் ஃபியூச்சரில் உன் இருக்கிற இடங்களில் அவர் உனக்குள்ளும் உன் பிள்ளைகளுக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை அவர் உன்னை மத்தியிலே உலாவி கொண்டு தான் இருக்கிறார். நீ ஸ்தோத்திரம், எந்த நேரத்திலையும் நீ அவரை பார்க்கலாம், எந்த நேரத்திலையும் அவரை என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் பற்றி கொள்ளலாம். எந்த நேரமும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்க அவரை எனி டைமும் உன் கூடையே வரார். அல்லேலூயா, உன் கூடையே வருகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு சில பேர் சொல்லுவாங்கல்ல, சும்மா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் கூடயும் கர்த்தர் வரார். ஆமாம், கர்த்தர் கூடவே இருக்கிறார். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்தியோ அன்னையிலிருந்து கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் என்ன, அவர் எப்போ போவார்னு சொல்லி இருக்குது பாருங்க. அவர் எப்போ போவார் உன்னை விட்டு போகாதபடி அப்படின்னு சொல்றாரு. எப்படி? உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கவும் அவர் உன் பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கிடவது என்று சொல்றாரு. பாத்தீங்களா? இதான் ஸ்தோத்திரம். அவரு நம்ம விட்டு எப்போ போவார் அப்படின்னா, பாளையம் எப்ப சுத்தம் இல்லாம இருக்குதோ, எப்ப ஆண்டவருடைய சித்தம் செய்யாம நம்ம மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய சுய வாழ்க்கையெல்லாம் நிறைவேற்றி நம்ம காணப்படுறோமோ அந்த இடத்துல தான் அவர் நிற்க மாட்டார். அவர் கிளம்பிடுவார். ஸ்தோத்திரம். அவர் கிளம்பின பிறகு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. பாரு, நான் உன்னிடத்துல அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாலை எப்போதும் சுத்தமா இருக்க கிடக்குது. எப்போதும் அவருடைய சத்தம், எப்போதும் அவருடைய சித்தம், எப்பொழுதும் அவரே நோக்கி பார்க்கிற அனுபவங்கள் இது இருந்தாதான் நம்ம பாளையம் சுத்தமா இருக்கும். சோதரன், உலகத்தை சுத்தமா வச்சுக்கிட்டு இயேசுவை நான் பார்க்கணும், உலகத்தையும் பார்க்கணும், நான் உலகத்திலையும் எல்லாரையும் பிரியப்படுத்துவேன், நான் இயேசுவை பிரியப்படுத்துவேன், நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, நடக்கவே நடக்காது. சோதரன், ஒட்டு மொத்தமா அவருக்கு அம்மோட்டு போயிடுவார். சோதரன், இன்னைக்கு நம்ம விட்டு போறதற்கு அடையாளம் தான் நம்ம நேற்று தினத்திலே பார்த்தோம். பாதி வயதிலே என்ன செய்கிறார், அநேகரை இன்னைக்கு சாத்தான் தூக்கிட்டு போறார். அவரால் தடை பண்ண முடியல. அவர் போயிடுறாருல்ல. அவர் நம்ம விட்டு வெளியே போன பிறகு பாதி வயதில் போகாம பண்ண பூர்ண வயதிலே போக முடியும். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். சாத்தா என்ன குறிக்கோள் வைக்கிறான்னா, உடனே பாதியில தூக்கணும்னு அவனுக்கு ஒரு திட்டம். ஆமா, அந்த திட்டத்தை அவன் என்ன செய்யக்கூடாது, முறியடிக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை உன் கையில அந்த ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. நான் அவனெல்லாம் உன்னை தூக்குறது, நீ அவனை தூக்குறேங்கிறான். சோதரன், பாத்தீங்களா? நீ அவனை உன்னை விட்டு நீ அகற்ற. அதனால நான் என்ன பண்றேன், உன் கூட இருந்து உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்குறேன், உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அதனால இப்போ பாளையம் எனி டைமும் சுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் எங்கிருந்து விட்டு கிளம்புனாங்க. ஆனா அத்தை போய் சேரும்போது 2 பேர் தான் போனாங்க. அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, பாதியிலே அழிஞ்சிட்டாங்க, வழியிலே அழிஞ்சிட்டாங்க. எல்லாம் பாதியிலே போயிட்டாங்க, வழியிலே அழிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சா எல்லாம் பாருங்க, அவருக்கு கூப்பிட்ட இடத்துக்கு போகல. 2 பேர் தான் போனாங்க. இந்த 2 பேருக்கு மாத்திரம் ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து, நல்ல ஐஸ்வர்யம் கொடுத்து, நல்ல வரங்களை கொடுத்து, நல்ல பலனை கொடுத்து, நல்ல உத்தமமாக பின்பற்றுகிற எண்ணத்தை கொடுத்து சிறப்பாக நடத்தினார். அல்லேலூயா. ஆமாம், 2 பேர் காலேபு யோசுவா தான் போனாங்க. மீதி அத்தனை பேரும் வழியிலேயே பாதியிலேயே போயிட்டாங்க. சோத்துட்டாங்க. இன்னைக்கு நாம கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம். விரதத்தை பார்த்தா எல்லாம் பாதியில போற கேஸாக தான் இருக்கு. சோத்துறேன். ஏன்னா அர்த்தம் சேர்ற மாதிரி தெரியல. சோத்துறேன். எல்லாம் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சோத்துறேன். எல்லாருடைய ஜீவியமும் ஒரு வேளை அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோத்துறேன். ஏதோ ஒரு வகையில சத்துரு நம்ம குறையில கொண்டு போய் என்ன செய்யறான், சிக்க வச்சு நம்ம இந்த குறையில மாட்டி எப்படியாவது உன்னை பரலோகத்தை விட்டு பிரிக்கணும், எப்படியாவது ஆண்டவர் விட்டு உன்னை பிரிக்கணும்னு சொல்லி அவன் பக்கவா செயல்படுறான். உடனே அவனுக்கு நம்ம இசைந்து அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு சொல்லி செயல்படுறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம், உன் பாளையம் சுத்தமா இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம், நீ ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். உன் பாளையத்துல ஒரு சுத்தத்தை நீ பார்க்கணும். ஒரு சுத்தத்தை பார்க்காம நீ ஸ்தோத்திரம் அது சுத்தப்படாது. உன் பாளையம் சுத்தமே இல்லை. ஆமா, சுத்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சுத்தமா இருக்கிறது இல்லை, கிடையாது. ஸ்தோத்திரம்.
ஏன்னா நிறைய மிஸ்டேக்கோட தான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாருங்க ஒரு மிஸ்டேக்கோட தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சபையில இருக்கிறவங்க சொல்லி பேரு தானே தவிர ஆனால் பூர்ணமா உண்மையா மன உத்தவமா யாரும் இல்லை. ஏதோ ஒரு வகையில ஒரு குறைபாடுகளோட தான் நம்ம இங்க இருக்கிறோம். சோத்துறேன் ஒரு மன கஷ்டப்போடு வெறுப்போடு சத்துருனுடைய கிரியைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து சோத்துறேன் அநேகருடைய உள்ளங்களை தாக்கத்தை ஏற்படுத்தி சோத்துறேன் ஒரு கசப்பை ஏற்படுத்தி சோத்துறேன் இதெல்லாம் ஒரு லைஃப் ஆகாது. லைஃப் ஆகுது. சோத்துற யோசிச்சு பாருங்க. வாழ்ந்தா கிறிஸ்துவோடு இயேசுவோடு வாழ்ந்துங்க. ஆமாங்க. சும்மா ஸ்தோத்திரம் உலகத்துக்கும் அவனுக்கும் இவனுக்கும் உன் மனசுக்கு ஏற்ற மாதிரிலாம் வாழ்ந்து முடிச்சுட்டு நீ கத்தரை பார்த்தேன், நான் கத்தருக்குள்ள இருந்தேன், கத்திரிக்காக்குள்ள இருந்தேன், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக நிற்கிற நீ கத்தருக்காக தானம் பண்ணணும். முழுசா தானம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் அறகுறையாக இருந்துக்கிட்டு நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னா இந்த ஆண்டவர் பிள்ளைன்னா அறகுறைன்னு பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு அறகுறை சோதனை 1 மணி நேரம் சில பேர் முழங்காலில் நிற்கிறாங்க. முழங்காலில் நின்னாலும் ஜீவியம் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஒரு கீழ்ப்படியாமை ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது. நீ என்னத்தை முழங்காலில் நின்று என்னத்தை சாதிக்க போற? ஒரு மண்ணு ஆக போறது இல்லை. சோத்திரம் நீ வச்சிருக்கிற பைபிள்ல எழுதி வச்சுக்க. நீ என்னதான் முழங்கால் போட்டாலும் நீ கீழ்ப்படியில உன் வலி அருவருப்பானது. புரிஞ்சுங்களா? அருவருப்பானது. கீழ்ப்படிதல் இல்லாத எந்த ஆத்துமாவும் நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீ வேற வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னைக்கு உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு தான் உன் ஜெபமே மேலே போகும். சோத்திரம் முழங்கால் ஜெபம் நிறைய பேர் பண்றோம். ஆனா கரெக்டா பண்ணணும்ல, கரெக்டா பண்ணணும். கீழ்ப்படிதலின் ஆவி நம்மகிட்ட இல்லை. கீழ்ப்படியாமையின் ஆவி தான் இருக்கு. கீழ்ப்படிதலின் ஆவி இருந்தா கிருபை பெருகும். கீழ்ப்படியாமையின் ஆவி இருந்தா தேவகோபம் வரும். அதனால எதையும் சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற முடியாது. நோ சக்சஸ். உன் லைஃப் முழுவதும் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு வெளியில தான் நீ நின்றுட்டு இருக்கணும். சோதரன் என்ன சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லாம் நல்ல ஜெபம் பண்றோம், ஆண்டவர் கிருபையில நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பாட் சிம்சோனுக்கு பாட்டாக தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாட்டில் அவன் எப்போதுமே ஆண்டவர் இருக்கிற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருந்தார். நான் உன் கூட தான் இருக்கிறேன் சிம்சோன், நீ பாவம் செய்ய வந்து நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா சோதரன் பாவம் செய்யும் போது கர்த்தர் கூட தான் இருக்கிறார். பார்த்தீங்களா? பாவம் செய்யும் போது சிம்சோன் கூட கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க. அப்படி கூட இருக்கிறார். கூட இருந்தும் கூட அவன் என்ன செய்யல பாருங்க, உணரல. ஸ்தோத்திரம். அப்புறம் திரும்பவும் என்ன பண்றான்? அதே மாதிரி வரான். சரி, அப்பயும் ஆண்டவன் விட்டு போல இருக்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கட்டெல்லாம் தெரிக்குது. ஸ்தோத்திரம். கட்டெல்லாம் தெரிக்குது. அப்புறமும் கூட தான் இருக்கிறார். கட்டெல்லாம் தெரிக்குது. ஆமா, ஆவியானவர் கூட இருக்கிறாங்க. கடைசியா என்ன பண்ணிடலாம்? ஓப்பன் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. கடைசியா ஓப்பன் பண்ணிடலாம். தன்னுடைய விஷயத்தை ஓப்பன் பண்ணி சொல்லிடலாம். அந்த ஓப்பன் பண்ணி சொன்னதும் அவனுடைய சாப்டர் க்ளோஸ். ஹல்லேலூயா. ஓப்பன் பண்ணதும் அவன் சாப்டர் க்ளோஸ். அது வரையெல்லாம் அவனை தொட முடியல. அவன் கடைசியா இப்படி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்றான் பாருங்க. தெளிலாளர்கிட்ட சொல்லுகிற அவன்கிட்ட சொல்றான். அப்படி சொன்னதும் அங்க அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. சோதரன் அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை உண்டாகுது. அந்த இடத்துல வெறுக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம். பிடிக்கப்படுகிறான். ஆண்டவர் போனது அப்பதான் தெரியுது, அது வரைக்கும் தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு 2-3 டைம் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகும் அது இல்லைன்னு சொல்லும் போது கடைசியா தான் அவர் விலகுறாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் கடைசியா விலகும் போது தான் அவன் பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்பதான் தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லாத்துக்குள்ளும் ஆளானேன்னு சொல்றான் பார்த்தீங்களா? அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பிசாசானவன் நம்ம வளர விட மாட்டான். நீ நல்லவனாக வளர விட மாட்டான். நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு வருவான். கொண்டு வந்து உன்னை எப்படியாவது சிதைக்க பார்ப்பான். சில பேர் உலக பிரகாரமான பாவங்களை கொடுத்து அவங்கள சில பேரை வீழ்த்துவான். சில பேர் ஆவிக்குரிய ரீதியிலே பாவத்தை கொடுத்து வீழ்த்துவான். சோத்திர
சில இன்னைக்கு சில நபர்கள்லாம் ஊழியர்கள்லாம் பார்க்குறோம். இயேசுவை பிரசங்கம் பண்ணேன்னா அவங்க செஞ்சது தான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையே பிரசங்கம் பண்ணுறாங்க. சில ஊழியர்கள் இருக்காங்க, சோத்திரம் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி தனக்கு உண்டானதையே சொல்லிட்டு இருப்பான். சோத்திரம் இயேசுவை பற்றி ஏதாவது வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ணுறான்னா அது பண்ண மாட்டான். சோத்திரம் அந்த மாதிரி சில ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஆண்டவரை பற்றியோ வேதத்தின் மகத்துவங்களை குறித்தோ சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தன்னை குறித்து தான், எப்போ பார்த்து தன்னை குறித்தே பேசிட்டு இருப்பாங்க. சோத்திரம் அதனால சில நேரங்கள்ல ஆண்டவரை என்னடா இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சில நாட்கள் அவரு கோபப்படுவார். இப்படி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தேவ சமூகத்துல நிற்க வேண்டியவங்கெல்லாம் இன்னைக்கு சாத்தானுக்கு பக்கத்துல போய் நின்று கொண்டு இன்னைக்கு அவனுக்கு தூதுவரா இருக்கும். அவனுக்கு தூதுவரா இருந்துச்சு, இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட வராருலாம் சொல்றோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்றால் நம்முடைய மனசும் மாமிசமும் எவ்விதமாக காணப்படுகிறது? மனசு தேவனோடு இருக்கிறதா? நம்முடைய மாமிச கிரியைகள் கர்த்தரோடு இருக்கிறதா? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சாதாங்க முடியும், யோசிச்சாதான் முடியும். ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அது பேய்க்கு பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ கர்த்தர் சமூகத்துல வர்றது அவனுக்கு பிடிக்காது, நீ ஆராதிக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாத்தான்டே அவர் சொல்றார், நீ அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பாத்தீங்களா? அவனுக்கு அது பிடிக்குமா? இல்ல சாத்தானுக்கு பிடிக்குமான்ற அவன்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க எனக்கு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும் போட்டிருக்கிறதுன்றாரு. ஆனா போடா சோத்திரம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவன் மட்டும் போறான் பாருங்க பிசாசு. அவனை ஆராதிக்க போறான், அவன்கிட்ட போய் சொல்றாரு. சாத்தானுடைய பிள்ளைகள்லாம் ஆராதிக்க மாட்டாங்க. சோத்திரம். ஆராதிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. சில பேர் ஆராதிச்சே பேய் பிடிச்சு போயிட்டாங்க, சில பேர் ஆராதிக்காமலே பேய் பிடிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் பிசாசுன்னு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்களேன். ஸ்தோத்திரம். நான் ஊழியத்துல வந்த காலங்கள்ல இருந்து எனக்கு அந்த வசனங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நினைச்சு நினைச்சு கர்த்தரை மையப்படுத்துவேன். இப்படியெல்லாம் வசனம் இருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படுவேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆச்சரியம் பார்க்கலாம். 6ஆம் வசனம் படிங்க. நீ தேவனுடைய குமாரனேயானால், தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை நோக்கி, அவரை மிகவும் உயர்ந்த மலைகளின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்ன சொல்லி எழுதியிருக்கிறதா? என்ன சொல்லி எழுதியிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாத்தானுக்கு பதிலா சொல்றேன். ஸ்தோத்திரம். என்னதான் உயரத்துல போய் இருந்தாலும் நீ ஆராதனை செய்யணும். நீ ஆராதிக்காத எந்த ஒரு நபரும் ஆண்டவருடைய பிள்ளைலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆராதனையை அற்பமாயின்றதும், ஆராதனைக்கு டாட்டா காக்கிறதும், ஆராதனையை சோத்திர கலந்து கொள்ளாமல் இருக்கிறதும் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி சோத்திர சாத்தான் கிட்ட அவர் சொல்றாரு. சோத்திர அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். உலகத்தின் மேன்மையெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ உலகத்துல எதுலையும் மேன்மையா இல்லை. முதல் மேன்மை ஆராதிக்கிற மேன்மை தான். கர்த்தரை ஆராதிக்கணும். சோத்திரம். ஆராதிக்கிற அந்த அனுபவம் தான் நீங்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வரணும். சோத்திரம். என்னுடைய லைஃப்ல நாம் இன்னைக்கு இந்த கிறிஸ்துக்குள்ள நிலைக்கிறதுக்கு மெயின் காரணமே ஆராதனை தான். நான் இண்டிவிஜுவலா கர்த்தரை நல்லா ஆராதிப்பேன். எனக்கு ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
சோதனை எங்கெல்லாம் ஆராதனை நடக்குதோ அங்கெல்லாம் எனக்கு என் மனசு இருக்கும். அதனால் நானே அங்கே ஆராதனை பண்ணுவேன். சோதனை அதனால நம்ம ஸ்தோத்திரம் என்னுடைய அந்த ஜெபம், அந்த ஆராதிக்கிற அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். மக்கள் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆராதிக்கிறவங்க தான் இன்னைக்கு கர்த்தருடைய கையில் கிரீடமாக இருக்கிறாங்க. அதை நம்ம நல்லா சொல்ல முடியும். ஆராதிக்கிறவனே சாத்தானும் பிடிக்கிறான், ஆண்டவரும் உயர்த்துறாரு. ஸ்தோத்திரம் ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து போகிறவங்க போயிடுவாங்க. ஆராதிக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம் நிறைய பாவங்களுக்கு இடம் வந்துடும். ஸ்தோத்திரம் ஆனால் அப்படியும் சில குரூப்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆண்டவருக்குள்ள சில பேரை நல்லா சிறப்பாக நடத்துவார். அதனால தான் ஆராதனையை மெயின் பண்ணி சாத்தான்ட்ட பேசுகிறார். ஸ்தோத்திரம் அவன் எதை காமிக்கிறான் பாருங்க. அந்த வசனம் திரும்ப படிங்க. இல்லம்மா ஏற்கனவே வாசிச்சதை படிங்க. உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை. ஆமா ஏமா அப்படி இருக்கீங்க? வாசிச்சதே வாசிங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அடுத்தவங்க பெரியவங்க படிக்கும் போது அப்படிலாம் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணிட்டோம். இங்கே ஒன்றும் மைக்கில் ஒன்றும் பின்னு சொல்லல. அவங்க படிக்கட்டும். படிங்க. படிங்க சார், நீங்கள் படிங்க. அப்பாலே போ சாத்தானே. மேல அவன் எதை காட்டுறான் பாருங்க. அதுக்கு மேலோசனம் படிங்க. மேலோசனம் படிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள். நல்லா கவனிக்கணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனை அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, டேய் உனக்கு நான் பணியக்கூடாதுடா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதியிருக்கிறான்னு சொல்றேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை பண்ணலன்னா அப்ப நம்ம யாருக்கு தான் பண்ணணும் சொல்லுங்க? யாருக்கு தான் பண்ணணும்? சாத்தானுக்கு தான் பண்ணணும். இன்னைக்கு சாத்தானுடைய பாட்டை பாடுறவங்க தான் ஆராதனையில என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை ஆராதிக்க மாட்டாங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுங்க. பேய் விட மாட்டான். தேவனுடைய ஆராதனையை அவன் அற்பமா எழுதுவான். சோத்திரம் பாருங்க எவ்வளவு அற்பமா எழுதுற பாருங்க. நீ என்ன பணிந்து கொள்ளுங்கிறான். அவர் தான் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே, வேற அவனுக்கும் இல்லை, அவர் ஒருவருக்கே ஆராதனை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யுங்க. நம்ம ஆராதனை எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யணும். அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை பண்ணணும். ஸ்தோத்திரம். சோதனை அது காலமே நீ ஆரம்பிக்க வேண்டியதான். காலையிலேயே ஆராதனை பண்ணி நல்ல ஜெபம் பண்ணி ரிலீஃப், நல்ல ஒரு விடுதலை. சோதனை விடுதலை. சோதனை உலக பிரகாரமாக சொல்கிறாங்க, நீ காலையில் எழுப்பி தூங்கி 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் எழுப்பாமல் 5 மணிக்கு எழுப்பி நல்லா கொஞ்சம் நடந்து அப்படி இப்படி உடம்ப கொஞ்சம் என்ன செய்யணும், ரிலாக்ஸாக வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அது நல்லா இருக்கும். நல்லா விருக்க ஒரு ஆராதனை பண்ணி எல்லாம் இப்போ நடந்து வந்து நல்ல ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது அல்லேலூயா. உண்மையிலே இந்த காலையில நல்ல கரங்களை தட்டி ஆராதனை பண்ற விஷயம் இருக்கு பாருங்க, அது நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சோதனை காலையிலே நம்முடைய ஹார்ட் நல்ல அருமையான கை தட்டும் போது நம்முடைய ஹார்ட் நல்ல அந்த பகல் முழுவதும் நமக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருந்து வேலை செய்யும். நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு தேவனை ஆராதிக்கிறதுல. அதனால தான் கர்த்தர் அந்த காரியத்தை மனுக்குலத்துக்கு அழகா சொல்லி வச்சிருக்கிறார். காலையில எழுப்பி கர்த்தரை ஆராதிக்கிறது, நல்ல வாயை திறந்து பாடுறது, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறது. சோதனை
நீ சோதனை சீயோன் பர்வதத்தை மாதிரி அப்படியே இருந்தால் நீ அப்படியே தான் இருக்கிற. சோதனை நம்மளுடைய வளர்ச்சிக்கு நீயே ஒரு தடையாக தான் இருக்கணும், ஒரு வழி கிடையாது. கர்த்தர் ஆராதிக்க தருணம் கிடைச்சி நீ தூக்கி போட்டு பிரிக்கிறன்னா நீ எல்லாம் ஆவிக்குரியவளா? அல்லேலூயா, ஆவிக்குரியவளா? கர்த்தர் உனக்கு நல்ல தருணம் கொடுத்து தூக்கி போட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா நீ எல்லாம் மனுஷ பிரவியே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷ பிரவியே கிடையாதுங்க. நீ கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு உன் மனசு வரலன்னா நீ சாத்தான ஆராதித்து கொண்டிருக்கிறாய். சாத்தான ஆராதிக்க சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஐயா நல்ல ஆராதனை நடக்குது, கலந்து கொள்ள என்னால் முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. வாய்ப்பு கிடைச்சி தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னா உனக்குள்ள இருக்கிறது அபிஷேகமா பேயா? சோதரா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று எஸ்ரா சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்கிறார். கர்த்தர் சமூகத்தில் எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? இந்த சத்தத்தை கேட்டு எப்படி இருக்க முடியும்? எங்களால முடியாதுங்க. பாவம், அந்த சத்தத்தை கேட்டாலே கரண்டு சாக்கு அடிக்கிற மாதிரி நாங்கள் சிறு பிள்ளையில இருந்து அந்த ஃபீலிங்ல வளர்ந்தவங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்க அம்மா தான் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ரயில்வே ஸ்டேஷன்ல, கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல RMS கிட்ட நாங்கள் வருவோம். போஸ்ட் ஆஃபீஸ் RMS கிட்ட வருவோம். அங்க வரும்போது சர்ச்சில் கொட்டு தட்டி பாட்டு பாடுற சத்தம் கேட்கும். எங்க அம்மா அது வரைக்கும் RMS வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு வருவாங்க. அந்த RMS தாண்டினதும் என்ன மறந்துடுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு உடனே முக்காடை போட்டுட்டு அப்படி பக்கு பக்கு பக்குன்னு போவாங்க. போயிட்டு டக்கு நடந்து உள்ள போயிடுவாங்க, என்ன விட்டுருவாங்க. சோதர அவங்கள்ட்ட இருந்து அந்த பயத்தை கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எவன் ஆராதனைக்கு விரோதமாக எழுப்பினாலும் எனக்கு உண்மையான விரோதியே அவன் தான். இங்கே ஆறாம் நடக்கும்போது வெளியில நின்னாலே விரோதி தான். ஸ்தோத்திர. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை அருவருப்பா எண்ணுவேன். காரணம், நான் பார்த்ததுதான் செய்ய முடியும். என் லைஃப்ல வந்ததுதான் நான் பண்ண முடியும். நான் பார்க்காத ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனால சில பேர் அந்த ஆராதனையில் தூங்குறது, ஆராதனைக்கு வரமா படுத்துக்கிறது, இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியாதுங்க. எனக்கு எப்போதும் அந்த பயம், அதுதான் எனக்கு எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கு. அது ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப ஓடுவாங்க பாருங்க. சோத்ரா, ஹல்லேலூயா. அதை இன்னைக்கும் நினைச்சா என்னுடைய உடம்பு சிலுக்குது தெரியுமா? சிலுக்குது. இப்போ உள்ள பேய் பிடிச்ச ஜனங்கள் ஆராதனை நடக்கும்போது வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆராதனை நடக்கும்போது பல்லு வலிக்கிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு, ஐயோ கர்ம முடிச்சத. ஆராதனை நடக்கும்போது எவ்வளவு தெளிவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை வீணியில வழங்குறவனை தள்ளியாமல் விடேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு? இல்லைங்க, பயம் போச்சு, பயம் போச்சு, பயம் சுத்தமா போச்சு. ஆண்டவருடைய உடன்படிக்கப்பட்டு இருக்கிற காலங்கள் அப்படி சேவியா விட்டுறாரா ஆண்டவரே? உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல அப்படி பண்ணுவியா? ஆண்டவரை விட்டுருவாரா? அந்த நேரத்துல பலி செலுத்துற நேரத்துல அப்படி நீ பண்ண முடியுமா? கர்த்தர் பாப்பாரா? மாலை 3 மணி தான் பலி செலுத்துற நேரம். சரியா அந்த 3 மணிக்கு அந்த பலி செலுத்துற நேரம். அந்த நேரத்துல 9ஆம் மணி வேலை. அந்த 9ஆம் மணி வேலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துல வந்து அந்த பலிகளை செலுத்துவார்கள். அந்த நேரத்துல அந்த பலிகளை செலுத்தும் போது அங்க ஒரு பாடல் சத்தம் கேட்கும், அங்க ஒரு மீட்பு சத்தம் கேட்கும், அங்க ஒரு இசை சத்தம் கேட்கும். அங்க பலிகளை செலுத்த ஆரம்பிப்பாங்க. உன்னால முடியுமா? அந்த இடத்துல அப்படி செஞ்சிருக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முடியாது. அவர் அக்கினி ஜுவாலை போன்றவர், பயங்கரமானவர். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆராதனை நடக்கும்போது உனக்கு வெளியில என்ன வேலை? கர்த்தருடைய ஆராதனையில இருக்கிறதுக்கு தானே கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாத்தானுக்கு சொல்றாரு, ஆண்டவர் ஒருவருக்கு, அவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக. ஆராதனை நடக்கும்போது உனக்கு என்ன தூக்கம்? ஆராதனை நடக்கும்போது உள்ளே வெளியே என்ன பழக்கம்? ஆராதனை நடக்கும்போது பயபக்தி இல்லாத
ஏன் அலையிற? உனக்குள்ள ஆவியானவர் இல்லையா? சோதரம். அந்த ஆவியானவர் செத்து போயிட்டாரா? அந்த ஆவியானவர் விட்டு போயிட்டாரா? சோதரம். இங்க பாடல் ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் வரமாட்டாரா? ஆவியானவர் இல்லையா? நல்ல யோசிச்சு பாருங்க, நல்ல யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தினால் நிறைந்திருக்கிறோம். அந்த பயபக்தியா எத்தனை பேர் காணப்படுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். எபிரேய விதத்துல நம்ம படிக்கும்போது, எபிரேய பாஷையில படிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிற அந்த இடத்துல, அந்த ஞானத்தின் ஆரம்பம் பயபக்தியை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. பயபக்தியை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. உன் பயபக்தி அவ்வளவுதானா? உன் பயபக்தி அவ்வளவுதானா? பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி நம்ம அப்படி நடக்க முடியுமா? சோதரன் நல்லா யோசிச்சு பாருங்க. அதை விட சீப்பாயிட்டாரா பரிசுத்த ஆவியானவர்? சோதரன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களிடத்தில் வருது. 2-3 பேர் என் நாமத்தில் எங்க கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். எங்க ஆண்டவர் போனாலே. ஹல்லேலூயா. அதை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு பதில் உலகத்துக்கும் சில காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்தோத்திர ஆண்டவரை அவமதிக்கிறதுனால நீ எப்படிப்பட்டவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றேன். கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறது, ஆராதனை அவமதிக்கிறது, ஆராதனை ஜெபத்தை அவமதிக்கிறது. ஸ்தோத்திர. இதெல்லாம் பயங்கரமா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த பயபக்திக்குரிய தேவனை நீங்க ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். அதனால உன் பாளையம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னா, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கணும்னா, அவர் உன்னை ரட்சிக்கணும்னா, ஸ்தோத்திரம், உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். அந்த சுத்தமான பாளையத்துல தான் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பாளையம். தேவனுடைய ஆலயம் வந்து ஒரு பாளையம். இந்த பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீ உன் கிரியைகளை நடப்பிப்பாயானால் ஸ்தோத்திர தேவன் வாழ்க்கையில் எவ்விதமாய் இருப்பார் என்பதை தெரிந்து கொள். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. கர்த்தருடைய பிள்ளையே, சபைகளுக்கு போகிற எல்லாருக்கும் புத்தி சொல்கிறேன். சபைகள் பக்கத்தில் இருந்தால் தயவு செய்து உங்களுக்கு கும்பிட்டு கேட்கிறேன், சபையை விட்டு நான் பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு வெளியில போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு துணிகரம் இருந்துச்சுன்னா ஆறாம் நடக்கிற நேரத்தில் நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவர் இங்கே எனக்கு ஆசீர்வாதம். நீ ஒரு தேவ பிள்ளை, உன்னை பார்ப்பார். நீ பயபக்தி உள்ளவனா இருந்தா கர்த்தரை ஆராதி. இல்லைன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ஸ்தோத்திர. ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டு அலட்சியம் பண்ணாதீங்க, வேண்டாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நீண்ட நாள் உலகத்தில் வாழணும். இந்த மாதிரி தேவ சமூகத்தை இழக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ணுற அனுபவத்தை போல அது வெறுத்துருங்க. சோதர. சபை பக்கத்தில் ஆறாம் நடக்கும்போது உள்ள எவனாவது தூங்குனீங்க, சோதர, தயவு செய்து சபையை விட்டு வெளியே போயிடு. சபையை விட்டு வெளியே போயிடு. சபையில இருந்து தேவநாமத்தை தூஷிக்க பண்ணாங்க. இது தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம். எந்த சபையா இருந்தாலும் ஜெபம் நடக்கும் போது அங்க ஒருத்தரும் தூங்கக்கூடாது, வியாதியஸ்த கைக்கு விளங்காம கால் விளங்காம கிடக்கிறவன் கிடப்பான். மீதி ஒருத்தராக இருக்கக்கூடாது. எந்த சபையா இருந்தாலும் பரவாயில்ல. சோதர. சபையில ஆராதனை நடக்கும்போது, ஜெபம் நடக்கும்போது யாருங்க தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திர. உனக்கு வீடு வாசல் வேண்டாம், வெளியில போய் வாங்கி நல்லா பத்திரமா தூங்கு. தேவ பிரசன்னம் வந்திருக்கிற நேரத்துல அந்த பிரசன்னம் என்ன விரும்புதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸ்தோத்திர. ஆகவே சோதனை, அழுகிறவங்களோட சேர்ந்து அழு, ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபி, ஆராதிக்கிறவங்களோட சேர்ந்து ஆராதனை பண்ணு. இதுதான் வேத வசனம். இஷ்டத்துக்கு போகணும்னு நினைக்காத. அது தேவ சித்தம் இல்லை, தேவ சித்தம் இல்லை. ஸ்தோத்திர.
உனக்குன்னு தனி ராஜ்யத்தை காட்டாத. தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். தேவன் பிரியப்பட மாட்டார். கட்டப்பட்ட ராஜ்யத்தோடு சேர்ந்து கட்டு. அதுக்கு தான் உன்னை ரட்சித்தா, அதுக்கு தான் உனக்கு ரட்சிப்பை தந்தா. நீ தனி ராஜ்யம் கட்ட நினைக்காத. இருக்கிறதும் போயிடும். Be careful. எச்சரிக்கையா இருங்க கர்த்தருடைய பிள்ளையே, எச்சரிக்கையா இருங்க. சோதனை குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஜாக்கிரதையா இருங்க. நல்ல ஜெபிங்க. ஆண்டவர் இறக்கும் போது அவர் வந்து பாருங்க. கர்த்தர் இறங்குறாரு தெரிஞ்சும், கர்த்தர் வருகிறார் தெரிஞ்சும், கர்த்தர் அசைவாடுகிறார் தெரிஞ்சும் நீ பார்த்து கொண்டிருப்பதற்கு நீ ஒன்றும் துன்மார்க்கன் அல்ல. நீ அபிஷேகம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன். சில நாடுகளுக்கு போகும்போது தமிழர்கள் அங்க இருப்பாங்க. நம்ம தமிழ்ல பேசும்போது நீ தமிழரா என்று சொல்லி கை கொடுப்பாங்க. சில வெளி மாநிலங்களுக்கு போகும்போது சோதனை அந்த மாதிரி பேர்ல ஒரு கடையில என்ன ரேட்டுன்னு சொல்லி நான் ஹிந்தியில இங்கிலீஷ்ல அப்படி கேட்கிறேன். அதுக்கு அவன் சொல்றான் ஸ்தோத்திரம். அப்புறம் தமிழ்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நானும் தமிழ் தான், தமிழ்லயே சொல்லுங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் கேட்காம வேணும், எல்லாம் தமிழ்லயே பேசணும். உடனே எல்லாம் சேர்ந்து அந்த நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தமிழ்நாட்டு ஆகாரம் இங்க இருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவன்கிட்ட சொல்லி நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அப்படி நிறைய தமிழ் கடைகள் இருக்குதாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளை ஒரு தமிழரை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அதுபோல உன்னுடைய ஆவியும் சோதர ஆவியானவருடைய ஆவியும் ஒன்றாய் சந்திக்கும் போது எவ்வளவு கம்பீரம் இருக்கணும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கணும், எவ்வளவு மேன்மை இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். சோதரன் அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளையே ஜாக்கிரதையா இருப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நல்ல ஆண்டவருக்கு மகிமையா செயல்படுவோம். நிச்சயமா கர்த்தர் நம்ம நடத்துவார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒழுங்கா பண்ணிடுமா? ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. தனியா வீடு கட்டாத, வேண்டாம், கட்டுறவங்களோட சேர்ந்து கட்டு. சோத்திரம். உனக்கு தனி வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு வேற ஒரு நேரத்துல கட்டிக்க. இங்க கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ ஒரு கட்டுமான பணி ஆரம்பிக்காத, வேண்டாம், அது விரோதமானது, பாவம். சோத்திரம். ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை பண்ணு. உன் வீட வேற மாதிரி கட்டு. இந்த நேரத்தில் எதையும் செய்ய நினைக்காத. தேவ சாபம், தேவ கோபம் வரும். எச்சரிக்கையா இருங்க. இதுல நான் சொல்றதுல புரியாது. நேரம் வரும்போது தெரியும், நேரம் வரும்போது தெரியும். நல்ல தகப்பனே, இந்த எச்சரிப்பின் சட்டங்களை எல்லா திருச்சபை மக்களுக்கும் தந்து எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை ஆராதிக்க, அவரை சேவிக்க தேவன் அவங்களுக்கு கிருபை தாராண்டவரே. உங்க சமூகம் கூட இருந்து வழிநடத்த முடிஞ்சு வைக்கிறோம். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புகளை காத்துக்கொள்ளும், அதிசயங்களை காணப்படும். உங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், உங்க மகிமையினால் கூடும். ஆண்டவரே, இப்படி நல்ல ஆவியானவர் செம்மையான பாதையில எங்களை வழிநடத்தும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.